மூஞ்சி காட்டா. சுடுவன. ஏய் ஓரண்டா. டேய் நந்தினி மேடம் கூப்பிடுறாங்கடா. மேடம் என்னாச்சு? அந்த பிளாக்மெயிலரை பிடிச்சிட்டீங்களா? இல்ல மேடம், அவன் எங்க கையில இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா மேடம். ஏய், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? 3 பேர் போய் ஒருத்தனை பிடிக்க முடியலையா? அவன் ஆள் யாருன்னு அடையாளமாக தெரிஞ்சுதா? அவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவன் முகத்தை துணியால மறைச்சிருக்கான் மேடம். நாங்களும் அவன் முகத்துல இருக்க துணி எடுக்க எவ்வளவு போராடணும் மேடம், முடியல மேடம். அப்ப கூட காலில் சுட்ட மேடம், உண்டடி பட்டும் ஓடிட்டான் மேடம். காலில் காயத்தோட தப்பிச்சு போயிருக்கான்னா அப்போ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு விடாம தேடுங்க. அவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க. கவலைப்படாதீங்க மேடம், எப்படியும் கண்டுபிடிச்சு அவனை நாங்க தூக்கிட்டு வந்துடுறோம் மேடம். அண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான் சின்னையா. எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. அம்மாவோட வேட்பாளருங்கிறத தவிர மித்ராக்கு வேற எந்த தகுதியுமே கிடையாது அண்ணி. அதனால மொத்த தொழிலாளர்களோட ஓட்டும் உங்களுக்கு தான். இந்த மித்ராக்கு சும்மா தண்ணி காட்டுங்க. மித்ரா ஆண்டி, சாப்பாட்டு டேபிள பார்த்த உடனே ஞாபகம் வருது. நேத்து நாம ஓட்டு கேட்க போன இடத்துல அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை நமக்கு கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க பாச மழை அப்படியே பொழிஞ்சிட்டாங்கல்ல. ஆமா ஆண்டி, அவங்க நம்ம கிட்ட காமிக்கிற பாசத்தை பார்த்தா மொத்த ஓட்டும் நமக்கு தான். பின்ன என்ன எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. மண்ணை கவர்றதுக்கு எவ்வளவு ஆர்வம். மித்ரா ஆண்டி, எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆண்டி. அக்கா, இந்த எலெக்ஷன்ல மித்ரா தான் கண்டிப்பா ஜெயிப்பா. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். வேண்டாம். வேற என்னமா வேணும்? என்ன வைக்கட்டும்? நீ எதுவும் வைக்க வேண்டாம். முதல்ல தள்ளி போ, தள்ளி போ. என்னாச்சுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பட்டம்மா, அம்மா, இனிமே நீ எனக்கு பரிமாறினா போதும். எனக்கு என்ன வேணும்னு இனிமே நீதான் என்கிட்ட வந்து கேட்கணும். எனக்கு தேவையானதையெல்லாம் பழையபடி இனிமே நீதான் பாத்துக்கணும். மத்த வேலைக்காரங்கெல்லாம் கிச்சனோட இருக்கட்டும். தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என்னை விட பார்வதிக்கு உங்களை ரொம்ப நல்லா. அவ வேணாங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இனிமே எனக்கு தேவையானதெல்லாம் நீ சமைச்சா போதும். எனக்கு நீதான் பரிமாறணும்.
நான் சாப்பிட வரும்போது நீ மட்டும்தான் இங்க இருக்கணும். மத்தவங்கெல்லாம் கிச்சன்லயே இருக்கட்டும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. ம். நல்லா இருக்கே. நான் சாப்பிட வரும்போது நீ மட்டும்தான் இங்க இருக்கணும். மத்தவங்கெல்லாம் கிச்சன்லயே இருக்கட்டும். பார்வதி, வந்துட்டீங்களா மாமா? நான் பக்கத்துல வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க இருக்கும்போது நான் ஏன் மாமா அதை பத்திலாம் யோசிக்க போறேன்? ஏன் மாமா, இதுக்கப்புறம் நான் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லி நாமினேஷன்லாம் வாபஸ் வாங்க முடியாதா? முடியாது. சரி, எதுக்காக இப்ப நாமினேஷன் வாபஸ் வாங்குறத பத்தி கேக்குறேன்? அது வந்து சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை. இல்ல, நீ விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல, வேற ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் நீ இப்படி கேட்குற. என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை மாமா, நான் சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். சித்தி இல்ல மித்ரா உன்னை மிரட்டினாங்களா? அவங்க மிரட்டினா பயப்படுறதுக்கு நான் ஒன்று பழைய பார்வதி இல்லை மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு? அம்மா இதென்ன சொன்னாங்களா? என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு தேவையானதையெல்லாம் பழையபடி இனிமே நீதான் பார்த்துக்கணும். மற்ற வேலைக்காரங்கெல்லாம் கிச்சனோட இருக்கட்டும். அம்மா மனசு முழுக்க இப்ப என் மேல கோவமும் வெறுப்பும் தான் மாமா இருக்கு. அதனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னோட சந்தோஷமே அம்மாவுக்கு பணிவிட செய்யறதுலதான் இருக்கு. ஆனா அதையே நான் இனிமே பண்ணக்கூடாது, கிச்சன்ல இருந்தா போதும்னு அம்மா சொல்லும் போது எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு மாமா. நீ எலெக்ஷன்ல நிக்கிற கோவத்துல அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதை எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. அம்மா கோவத்துல என்ன அடிச்சிருந்தா அதனால எனக்கு உடம்பு மட்டும்தான் வலிச்சிருக்கும். அந்த வலியை நான் எப்படியும் தாங்கிப்பேன். ஆனா அம்மா வார்த்தையால இப்படி அடிச்சதில்ல, என் மனசு வலிக்குது மாமா, என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த எலெக்ஷன் விஷயமா அம்மாவால என்கிட்ட பேச முடியாது. என்கிட்ட பேசுவோம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால எலெக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக அம்மா சைக்காலஜிக்கலாக உன்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு பலம் மட்டும் இருந்தா பத்தாது, எதிராளியோட பலவீனமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மன ரீதியாக அவங்கள அட்டாக் பண்ணணும். அம்மாவுக்கு அது நல்லா தெரியும். அதனால்தான் அம்மா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க முடியுமான்னு உன்னை யோசிக்க வச்சுட்டாங்க பாத்தியா? இது மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காகலாம் நீ டிஸ்டர்ப் ஆயிடாத.
மித்ரா பத்தின உண்மையெல்லாம் அம்மாக்கு தெரிய வரும்போது நம்ம அம்மாக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் முகத்தை சோகமா வச்சுட்டு இருந்தா எப்படி? என்ன பாரு. என்னாச்சு? அந்த பிளாக்மெயிலர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை மேல அனுப்பிட்டீங்களா? இல்ல மேடம். இல்லையா? ஓகே, அவன் கதை முடிக்கலனாலும் பரவாயில்ல, அத அப்புறம் பாத்துக்கலாம். அவனை யாருனாவது கண்டுபிடிச்சிங்களா? என்ன பதிலையே காணோம்? அவன் ஆள் யாருன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? தனியார் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு விடாம தேடி பார்த்துட்டேன் மேடம். அவனை கண்டுபிடிக்க முடியல. காலில் குண்டடிப்பட்ட காயத்தோட யாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகல மேடம். ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அவன் எங்க போனான்னு தெரியல. கால்ல குண்டடிப்பட்ட காயத்தோட அவன் எங்க போயிருப்பான்? ஒருவேளை சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தேடி கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஏரியா தாண்டி போயிருப்பானோ? அப்படிதான் இருக்கு மேடம். நான் சொல்றதுக்கு நல்லா தாளம் போடுறதுக்கு மட்டும் கத்து வச்சிருக்கீங்க. இத நீங்களே யோசிச்சு நல்லா தேடி பார்த்து அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. பார்த்துட்டு வானா சும்மா தூக்கிக்கிட்டு வரணும். இப்படி வெறும் கையோடு வந்து நிக்க கூடாது. அவன்தான் கால் பண்றான். என்ன சவாலா? ஆமா, சவால் தான். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை. உன்னால முடிஞ்சத நீ பண்ணிக்கோ. இந்த எலெக்ஷன்ல மித்ரா தான் ஜெயிப்பா. நான் அவளை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். தோல்வியை சந்திக்க தயாரா இரு நந்தினி. இன்னும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க.
வாங்க ஆண்டி. எலெக்ஷன் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? நாம தான் ஜெயிக்க போறோன்னு நம்பிக்கையா சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ போயிட்டு இருக்குன்னு சலிப்பா சொல்றீங்க. வேற எப்படி சொல்ற? உன்கிட்ட என்னால பொய் பேச முடியுமா? அதனாலதான் என் மனசுல இருக்கிற உண்மையை சொன்னேன். என்னாச்சு? ஒர்க்கர் சப்போர்ட் மித்ராவுக்கு இல்லையா? மித்ரா அகிலாண்டேஸ்வரோட கேண்டிடேட் ஆச்சே. அப்போ ஒர்க்கர்ஸ் ஆதரவு எல்லாம் மித்ராவுக்கு தானே இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் நந்தினி. அகிலாண்டேஸ்வரியோட கேண்டிடேட் அப்படிங்கறதுனால மித்ராவுக்கு தான் ஒர்க்கர்ஸ் ஓட் எல்லாம் கிடைக்கணும். ஆனா அதுக்கு மித்ராவும் கொஞ்சம் சரியா நடந்துக்கணும்ல. என்ன நடந்தது ஆண்டி? ஒர்க்கர்ஸ்க்கு மித்ரா மேல வெறுப்பு வர மாதிரி மித்ரா அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாளா? சீச்சி, தப்பாலாம் ஒண்ணு நடந்துக்கல. ஆனா ஒர்க்கர்ஸ் முன்னாடி கொஞ்சம் திமிர நடந்துக்கிட்டா. வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல ஒர்க்கர்ஸ் முன்னாடி இங்கிலீஷ்ல பேசுறா நந்தினி. இங்கிலீஷ்ல பேசினா அவங்களுக்கு என்ன புரியும் சொல்லு? அதுக்கப்புறம் நான் தமிழ்ல பேசுன்னு சொன்னா தமிழ்ல பேசினா எப்படி திமிரா பேசுறா. ஆனா அந்த சமையல்காரி அந்த ஒர்க்கர்ஸ்க்கு புரியுற மாதிரி அழகா தமிழ்ல பேசுறா. அதுவும் நான் உங்கள ஒருத்தி, உங்களுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படி இப்படின்னு பேசி மயக்கி எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துட்டா. அவ வேலைக்காரங்களோட மிங்கிள் ஆயிட்டா. என்னால ஆக முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னது இது? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா, ஓட்டு வாங்கணும்னா என்ன வேணாலும் செஞ்சுதான் ஆகணும். அறிமுக கூட்டத்துல தான் கொஞ்சம் சொதப்பலாய் போச்சே. அடுத்தாவது நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும். அந்த சமையல்காரி ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டா. நாம அவளை தாண்டி ஏதாவது பண்ணி தான் அந்த நல்ல பேரை அடிக்கணும்னு சொல்லி ஒர்க்கர்ஸ் கூட உட்காந்து சாப்பிடுற ஐடியாவை சொன்னேன். கடைசியில அதுவும் சொதப்பலாய் போச்சு. என்னாச்சு? சாப்பிடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்க முன்னாடியே அவங்க சாப்பிடுற சாப்பாட்டை இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்லி அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும்? இருந்த கொஞ்ச நெஞ்ச நல்ல பேரும் போச்சு. இந்த லட்சணத்துல நம்ம எப்படி ஜெயிக்கிறது? அதான் நம்பிக்கை இல்லாம அப்படி பேசினேன். என்ன நந்தினி யோசிக்கிற? அந்த பிளாக்மெயிலர் வேற எனக்கு கால் பண்ணி மித்ராவை தோக்கடிச்சு காட்டுறேன்னு எனக்கு சவால் விடுறான். நீங்க வேற இப்படி சொல்றீங்க. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். எலெக்ஷனுக்கும் அந்த பிளாக்மெயிலருக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு மித்ராவை தோக்கடிச்சு காட்டுறேன்னு சவால் விடணும்? அவன் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கால் பண்ணிருந்தா. அத குடுக்காம ஏமாத்துறதுனால கோவத்துல அப்படி சொல்லிருப்பான். அது மட்டும் காரணம் இல்ல. அந்த பிளாக்மெயிலர் ஆதியோட ஆளு. அதான் மித்ராவை ஜெயிக்க வச்சு காட்டு பாக்கலான்னு என்கிட்டே சவால் விட்டுருக்கான். இந்த எலெக்ஷன்ல மித்ராவை ஜெயிக்க வச்சு அந்த பிளாக்மெயிலர் முகத்துல மட்டும் இல்ல, அந்த ஆதி முகத்திலயும் நான் கரிய பூசுறேன். நந்தினி, மித்ராவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஐடியா இருக்கு ஆண்டி. எவ்வளவுதான் ஊழல் பண்ணிருந்தாலும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பின்னு ஆகுறது இல்லையா? அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணத்தை கொடுப்போம். ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்து அத்தனை ஓட்டையும் விலைக்கு வாங்கும். நல்ல ஐடியா தான். பணம் கொடுத்தா ஓட்டு போடுறவங்க தானே நம்ம மக்கள். சரி, அப்ப கவலையை விடு. கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி தானே இந்த விளையாட்டெல்லாம். காசை குடுக்குறோம், ஓட்டு வாங்குறோம், ஆதி முகத்துல கரிய பூசுறோம்.
தீபக் மேலே எந்த தப்பும் இல்லை, அசோக் மேலே தான் ஏதோ தப்பு இருக்கணும்.